Taste the Daily. வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் SR ராஜசேகர் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும், கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும், கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் வேலூர் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் SR ராஜசேகர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகிறார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கழக உடன்பிறப்புகள் யாரும் அவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். கோவை தெலுங்குபாளையம் பகுதியில் நடைபெற்ற கட்டுமானம் அமைப்பு சாரா உடல் உழைப்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பங்கேற்று புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செய்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொழிற்சங்கத்தின் யூடியூப் சமூக வலைதள சேனலை துவக்கி வைத்து தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொழிற்சங்க மாநில பொருளாளர் கண்மலை முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, மீண்டும் புரட்சி தமிழர் தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் தொழிற்சங்கங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என உறுதியளித்தார். கோவை மாவட்டத்தை முழுமையாக திமுக புறக்கணித்திருக்கிறது. நம்ம எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எத்தனை ரோடு, எத்தனை பாலம், எத்தனை பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டில, அதே போல அரசு மருத்துவமனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி ஒதுக்கி மேம்படுத்தணும். இறுதி அறுவை சிகிச்சை கொண்டு வந்தோம், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கொண்டு வந்தோம், கேன்சருக்கு 25 கோடிக்கு நம்ம மிஷின் வாங்கி கொடுத்தோம். ஆகவே இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணோம். இன்னைக்கு சுத்தம் பண்ண கூட அங்க ஆள் இல்லை. ஆகவே கோவை மாவட்டம் முழுமையா 5 வருஷம் திமுக ஒண்ணுமே பண்ணல. மீண்டும் அதிமுக ஆட்சி கண்டிப்பாக எடப்பாடி தலைமையில் அமையும். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தொழிற்சங்கத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும். கொரோனா எல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும். கொரோனா வந்த போது கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தில் 2000 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தோம். ஒரு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதே போல நாங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கு பொருள் கொடுத்தோம். மேக்சிமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லா வீட்டுக்கு பாக்ஸ் போட்டு பொருள் கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். திமுக ஆட்சி கொரோனா வந்தது கண்டுக்கவே இல்லை. ஆக்சிஜன் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம இருக்கும்போது, நான் அமைச்சர் இருக்கும்போது வாரம் மீட்டிங் போட்டோம். எல்லா டாக்டருக்கு கூப்பிட்டோம். டாக்டர் தங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். நல்ல ஹோட்டல் போட்டு கொடுத்தோம். எல்லாத்தையும் வர வச்சு நிறைய படுக்கை விட்டு பண்ணோம். ஆக்சிஜன் கொண்டு வந்தோம். நிறைய உயிர்களை காப்பாற்றணும். வாரம் தொடர்ந்து நாம ரெவியூ நடத்தினோம். தேவையான பொருள் வாங்கி கொடுத்தோம். எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ஆனால் திமுக ஆட்சி வந்து கொரோனால எனக்கு எல்லாம் தேர்தலில் வேலை செஞ்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுதான் திமுக ஆட்சி. ஆகவே 4 மாதத்துல அண்ணா திமுக ஆட்சி, புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். அப்பொழுது இந்த கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் நாங்கள் தருவோம். புதுக்கோட்டை மாவட்டம் மெய்யக்கவுண்டம்பட்டியில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். CVB அறக்கட்டளை மற்றும் விதைக்கலாம் அமைப்பினர் சார்பில் செல்வ விநாயகர் ஆலய திடலில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு தலைமையேற்ற முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சி விஜயபாஸ்கர் மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் CVB அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் தலைமையில் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய MGR இளைஞரணி செயலாளர் சோ வெங்கடேசன், அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி வெங்கடேசன் ஆகியோர் ஏற்பாட்டிலும் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் முன்னிலையிலும் நடைபெற்ற ஆலோசனையில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், அதிமுக தொழில்நுட்ப மாவட்ட பொறுப்பாளர் கமலேஷ் பாபு ஆகியோர் ஆலோசனை வழங்கினர். இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கரையூரில் அதிமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற இப்போட்டிகளில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் பொன்னமராவதி வடக்கு, கிழக்கு, தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன், காசி கண்ணப்பன், ஆலவயல் சரவணன், மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர் குளியரை பாண்டியன், அரசமலை கூட்டுறவு சங்க தலைவர் முருகேசன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சிதம்பரம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 1800 வினாடிகளில் தொடர்ந்து 3000 முறை தற்காப்பு கலையான பஞ்ச் செய்த மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சான்றிதழ்களை வழங்கினார். சவுத் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்டுக்காக 100 மாணவர்கள் கலந்து கொண்டு இச்சாதனையை முயற்சியை மேற்கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு சான்றிதழ்களை வழங்கினார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே புதிய அங்கன்வாடி மையத்தினை பாலக்கோடு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் திறந்து வைத்தார். தொட்டப்பாவலி கிராமத்தில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 17,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையத்தினை முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் திறந்து வைத்தார். இதில் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் தோமு நாகராஜன், அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் கோபால் மற்றும் செந்தில், அதிமுக நகர செயலாளர் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பயிற்சி பட்டறை ஆலோசனை கூட்டம் அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் VPP பரமசிவம், MGR மன்ற மாவட்ட செயலாளர் தென்னம்பட்டி பழனிசாமி, மாவட்ட விவசாய மன்ற செயலாளர் ராஜமோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், MGR போட்ட பிச்சையிலேயே கருணாநிதி முதல்வரானதாக காட்டமாக தெரிவித்தார். திரு கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக்கினார். எம்ஜிஆர் போட்ட பிச்சையினால், எம்ஜிஆர் கொடுத்த தர்மத்துடைய அந்த நீதியினால் அவர் முதலமைச்சரானார். வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணியை அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் வாக்குச்சாவடி வாரியாக கள ஆய்வு மேற்கொண்டார். வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள அதிமுக பாக முகவர்களின் செயல்பாட்டினை பார்வையிட்டு ஆலோசனைகள் வழங்கினார். அப்போது மூதாட்டி ஒருவர் SIR படிவம் வழங்க வாக்குச்சாவடி அலுவலர்கள் தன்னை அலைகழிப்பதாக கண்ணீருடன் தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி பூம்பட்டினத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். காவிரி பூம்பட்டினம் ஊராட்சியில் சீர்காழி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் AKS சந்திரசேகர் முன்னிலையில் மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் திமுக, பாமக, தேமுதிக மற்றும் BCK ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு அதிமுக மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் கழக சால்வை அணிவித்து வரவேற்று புடவை மற்றும் வேஷ்டி வழங்கினார். இதில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் பாலாஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர கழகத்திற்கு உட்பட்ட ஏழுமுறம் பகுதியில் அதிமுக சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கி விளையாட்டை தொடங்கி வைத்தார். ஏழுமுறம் பகுதியில் அதிமுக சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி நிதி உதவியை வழங்கினார். பின்னர் அவரும் கூடலூர் நகர செயலாளர் சையத் அனுப்கான் MC ஆகியோர் கிரிக்கெட் விளையாட்டை தொடங்கி வைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் என்ஜி சக்திவேல் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்ப மனுவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வழங்கினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினருக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கழக தலைமை அலுவலகத்தில் 7வது நாளாக விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து 7வது நாளான ஞாயிறு அன்று விழுப்புரம் மாணவர் அணி செயலாளர் என்ஜி சக்திவேல் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்ப மனுவை வழங்கினார். இதனை அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் சங்கரதாஸ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.